வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லைன்னா காதலனோ காதலியோ, இல்லை நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்கன்னா கூட சரி, உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போய் இருந்தாலும் அவங்கள ரொம்ப சீக்கிரமாகவே உங்ககிட்ட வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாயமோகினி வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் காதலன் காதலிக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. சின்ன சின்ன விஷயத்து கூட டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தின்னு சொல்லி வாழ்வாங்க. எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சுட்டு மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்த காலம்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு டிவோர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக போச்சு. பிடிக்கலன்னா அடுத்த செகண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால உண்மையாக நேசிக்கிறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் உங்களை விட்டு உங்களுடைய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, அவங்கள வர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற மந்திரத்தை பாருங்க. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் மாயமோகினி டேஷ் கை கட்டி வாய்மூடி காம முருகி தன்னை மறந்து எனக்கு வசமாக சிவா. இதான் மந்திரம். இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா, டேஷ்ன்ற இடத்துல நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரை போட்டு படிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த மந்திரத்தை படிக்கணும் அப்படின்னா, வெறும் 108 முறை நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. இந்த மந்திரத்தை படிக்கும்போது தரையில் உட்காந்துக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. நீங்கள் விரும்புகிற நபருடைய உருவத்தை மனசில் கொண்டு வந்து இந்த மந்திரத்தை படிங்க. இது என்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அமாவாசனைக்கு ஆரம்பிக்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 27 நாள் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த திசையை நோக்கி உட்காந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து சொல்லலாம். நீங்கள் விரும்புகிறவங்க எந்த காரணத்தினால உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, அவங்க மனசு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துருவாங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவி, பிரிஞ்சு போன காதலன் காதலி, இவங்களெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்களோ இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் கிடைச்சதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.